தஜ்ஜாலுக்கும் சொல்வது மசீஹு தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொல்வது மசீஹ் ஈசா. ஏன்? தஜ்ஜால் போற இடமெல்லாம் பின்னால் துரத்துவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஏறினார்களோ அதே போன்று தமஸ்கஸிலே இறங்குவார்கள். திமிஷ்கிலே போய் பாருங்கள், மார்க்கெட்டிலே ஒரு மனாரா இருக்கிறது, வெள்ளை மனாரா. அந்த வெள்ளை மனாரா இப்பொழுது உள்ள இடம் கிறிஸ்தவர்கள் வாழும் இடம். அந்த இடத்திலே தான் இறங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2 மலக்குடைய தோளில் கையை போட்டு இறங்குவார்கள். இறங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில் வாழுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மரியமுடைய மகன் ஈசா இறங்கும் வரை உலகம் அழியாது. எப்படி இறங்குவார்? ஹகமன் முக்சிதா, நீதமான ஆட்சியை பூமியில் நிலைநாட்டுவதற்கு இறங்குவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கியதோடு முஸ்லீம்களுக்கெல்லாம் சந்தோஷம் வரும். ஏன்? முழு உலகமும் விளங்கிக் கொள்ளும் இஸ்லாம் தான் உண்மை என்று. முழு உலகமும் விளங்கிக் கொள்ளும். இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாம் தான் உண்மை. இந்த காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை துரத்தி கொண்டு செல்லுவார்கள். பாரிய யுத்தம் நடக்கும். முஸ்லீம்களின் தலைவராக ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யகூதிகளின் தலைவராக தஜ்ஜாலும் இருப்பான். கடைசி யுத்தம் நடக்கும் பலஸ்தீனிலே பாபுல் லுத் என்ற வாசல், பாபுல் லுத் என்ற இடத்திலேதான் கடைசி யுத்தம் முடிவுக்கு வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகுவார். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை சுருக்கம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கிறிஸ்துமஸுடைய தினங்களில் முக்கியமாக நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வளோ சம்பவங்கள், இவ்வளோ ஆச்சரியங்கள் உள்ளடக்கிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உலக மனிதர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் முஸ்லீம்களுடைய கடமை என்ன தெரியுமா? சரியாக தெளிவாக இவைகளை பேச வேண்டும். பேசும் பொழுது உள்ளத்திலே படலாம். உங்களுக்கு தெரியும், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பினார்கள். நஜாஷி மன்னர் கிறிஸ்தவ மன்னர். நஜாஷி மன்னருக்கு முன்னால் ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா மரியமை ஓதி காட்டினார்கள். சூரா மரியமை ஓதி காட்டிய பொழுது நஜாஷியுடைய கண்களால் கண்ணீர் ஓடியது. நஜாஷி கிறிஸ்தவ மன்னர், யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜாஃபர் ஓதியதோடு நஜாஷியுடைய உள்ளத்தில் இது அடிச்சுவடை உண்டாக்குமா? ஓத ஓத நஜாஷியுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தது. இன்று பல நஜாஷிகள் இருக்கிறார்கள், ஆனால் ஜாஃபர்கள் தான் இல்லை. பல நஜாஷிகள் உலகத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் எத்தனை ஜாஃபர் இருக்குது? சூரா மரியமை யார் ஓதி காட்டுறது? இன்றைக்கு போய் ஓதி காட்டினா தானே விளங்கும் முதலாவது. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வாறு நஜாஷியிடம் ஓதி காட்டினார்களோ அது போன்று நாங்களும் ஒரு ஜாஃபராக மாறி, பல நண்பர்கள் இருக்கிறார்கள், பல சகோதரர்கள் இருக்கிறார்கள், தெரியாமல் ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலாம், அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலங்களில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்புகளை பேசி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசி மக்களுக்கு தாவத் கொடுத்து நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக, எங்களுடைய அனைத்து விதமான பிரச்சினைகள் கஷ்டங்களை போக்குவாயாக, ஈமானை யகீனை நசீபாக்குவாயாக, கடைசி முடிவை அழகாக்குவாயாக, ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.